2024 மே 19ஆம் தேதிக்கான மாலை அறிக்கை. தற்பொழுது நம்ம காலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மழைப்பொழிவு மதியத்திற்கு மேல் தீவிரமாகும். காற்று சுழற்சி மெல்ல இலங்கை கரையை நோக்கி நகரும். மழைப்பொழிவில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் என்று நம்ம அறிவிக்கப்பட்டபடியே தமிழகத்தில் மழைப்பொழிவானது தீவிரமடைந்து உள் மாவட்டங்களில் மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், அதே போன்று பல்வேறு மாவட்டங்களில் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டம், மணப்பாறை, அதே போன்று வட மாவட்டங்களையுமே வட உள் மாவட்டங்கள், அதாவது திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களிலேயும், அதே போன்று சேலம் மாவட்டத்திலேயுமே கல்வராயன் ஹில்ஸ், அதாவது கல்வராயன் ஃபாரஸ்ட் உட்பட்ட பகுதி உட்பட அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டம் எல்லா பகுதிகளிலுமே மழைப்பொழிவு தொடங்கி தீவிரமாகிக் கொண்டிருக்கின்றது. பொழியும் இடத்துல கனமழையாகவும் இடி மின்னலுடன் கூடிய மழையாகவும் தென் மாவட்டத்தில் பொழிந்து வருது. அதே போன்று இன்றைக்கு இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும், வானிலை மாற்றங்கள் என்ன என்பதை பற்றியான ஒரு அறிக்கையாக பார்ப்போம். தற்பொழுது பார்த்திங்கன்னா இலங்கையின் வடக்கு பகுதி, அதாவது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, காங்கேசன்துறை இந்த இடைப்பட்ட பகுதியிலிருந்து கோடியக்கரை வேதாரண்யம் பகுதியிலிருந்து ஒரு நீள்வட்ட சுழற்சியாக இருவேறு சுழற்சியாக காற்றை திசை மாற்றி, அதாவது மேற்கு காற்றையும் ஒரு சீரமைப்பில் இல்லாமல், கிழக்கு காற்றையும் ஒரு சீரமைப்பில் இல்லாமல் ஒட்டுமொத்த காற்றையுமே தமிழகத்தின் ஊடாக ஈர்க்கப்படுகிறது. இதன் காரணமாக 19ஆம் தேதியான இன்று மழைப்பொழிவு தீவிரமாயிருக்கு. அதே சமயத்தில் இன்று இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் மழைப்பொழிவை பொறுத்தவரை தற்பொழுது இருக்கக்கூடிய தீவிரத்தன்மையை விட அதிகப்படியான தீவிரமாக, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் மிக கனமழை, அதிகனமழை, ஓரிரு இடங்களில் அதீத கனமழைக்கு கூட சாதகம் என்பது இன்று இரவு, நள்ளிரவு, அதிகாலையில் தென்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பொறுத்தவரை நாளை காலை அதிகாலை வரையுமே ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதாவது தேனி, தென்காசி, விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம், பொள்ளாச்சி, வால்பாறை இந்த பகுதி, உடுமலைப்பேட்டை பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் உட்பட இந்த பகுதிகளெலாம் மழைப்பொழிவானது தீவிரத்தன்மையை, அதனுடைய தீவிரத்தன்மையை இழக்காமல் தற்பொழுது இருக்கக்கூடிய தீவிரத்தை இல்லாமலும் இன்னும் தீவிரமாகும். இன்னும் அதாவது நள்ளிரவு இரவு நேரம் நெருங்க 8, 9, 10 மணி நெருங்க மழைப்பொழிவில் தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும். அதே போன்று டெல்டா மாவட்டங்களில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை இரவு ஒரு 8 மணிக்குள்ளே மழை தொடங்கிருங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இரவு 8 மணிக்கு மேல் தொடங்கக்கூடிய மழை நள்ளிரவில் தீவிரமடைந்து கடலோர மாவட்டங்களுக்கும் மிக கனமழை வாய்ப்புகள் என்பது கூடுதலாக தெரிகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் கன்னியாகுமரி முதல் அதே போன்று திருவள்ளூர் கடலோரம் வரை தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்று நள்ளிரவுக்கு மேல் அதிகாலைக்குள் நல்ல மழை பொழிய போகிறது. நாம் உறங்கும் நேரத்தில் நல்ல மழை பொழியும். அதனை நீங்கள் உணர்வீர்கள். இரவு நேரங்களில் இன்னும் இருக்காத இடங்களுக்கு உணர்வீர்கள். அதாவது தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, உறங்கி கொண்டிருக்கும் பொழுது மழைப்பொழிவானது தொடங்கும். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் மழைப்பொழியும். இடி மின்னலுடன் கண்டிப்பாக காற்றில் கார்பன் மற்றும் அதிக தூசி நிறைவுகள் இருப்பதன் காரணமாக இடி மின்னலுடன் கூடிய மழை தான் பெய்யும். அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. அதே போன்று நல்ல மழைக்கு சாதகம் என்பது தென்படுகிறது. இந்த மழையை பொறுத்தவரை 23, 24ஆம் தேதி மதியம் வரை இருக்கும். கண்டிப்பாக 23ஆம் தேதி வரை இந்த தீவிரத்தன்மையுடன் இருக்கும். 23ஆம் தேதி இரவுக்கு பிறகு தீவிரத்தன்மை குறைந்து கடலோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம், டெல்டா கடலோரம், தென் கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே நீடிக்கும். அதே போன்று 24ஆம் தேதிக்கு மதியத்திற்கு மேல் மழைப்பொழிவு மெல்ல சேலமிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் நீடிக்கும். அதே போன்று தென்மேற்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கு என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தினால் அறிவிப்பு ஒன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு. அது பார்த்திங்கன்னா தற்பொழுது பெய்யக்கூடிய காற்று சுழற்சி மழையினால் அவர்கள் அந்த அறிவிப்பை அறிவிக்கிறாங்க. நமது கேரளா மற்றும் நமது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் என்று பார்த்திங்கன்னா மே 30, 31 தேதிகளில் தொடங்கும். அதில் நம்மளுடைய ஆய்வின்படி மே 30, 31 அந்த தென்மேற்கு தொடங்குவதற்கான சாதக காற்று கேரளாவில் நுழைவதன் காரணமாக, அதாவது காற்று சுழற்சி இருப்பதன் காரணமாக அந்த காற்று தென்மேற்கு பருவமழை காற்று நுழையுது. அதன் காரணமாக அவங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கு என்று சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஆய்வின்படி